வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி நண்பன் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் என்ன அடைஞ்சுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்க ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு. இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது, ரேஞ்ச் பவுண்டு தான் இருக்கும். மார்க்கெட் மேலே தொட்ட கீழே வரும், கீழே தொட்ட மேலே அங்கே சொல்லியிருந்தோம். அதை போல் தான் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா அப் சைடு வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போனாங்க. அதை கொஞ்சம் பிரேக் பண்ணிச்சு. இந்த இடம் நான் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல கிளியராக இருக்காது, மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் திருப்பி டவுன் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரேஞ்சு தான் மார்க்கெட்டில் நல்ல வாலட்டைல் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. நம்ம அது மாதிரி சொல்லியிருந்தோம், ரேஞ்சு பவுண்டாக தான் இருக்கும், மேலே எங்கேயுமா அப்படி இருக்க தான் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதை போல் தான் மார்க்கெட்டும் முடிஞ்சிருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி நம்ம தான் கொடுத்துருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த நம்ம கொடுத்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக போக முடியல. ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டில் காலையில் ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஃபுல்லாச்சு முடிச்சுட்டாங்க. இந்த பாக்ஸ் விட்டு வெளில பாக்ஸ் விட்டு கீழே பிரேக் பண்ணிச்சு. அதே சமயத்தில் ரெக்கவரி கொடுத்து மேலேயும் பிரேக் பண்ணிச்சு. அதோட மார்க்கெட் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். இதுவுமே நம்ம கொடுத்த ரேஞ்ச் இந்த இடத்துல கொடுத்தோம், இந்த இடத்துல போய் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில தான் இந்தமாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம். ஆனால் அது பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பொறுத்தளவுக்கு அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, இதை பார்ப்போம். சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் தாங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி செகண்டுக்கு தாண்ட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சொல்லியிருப்போம். இது வந்து இந்த இடங்கிறது ஒரு கிளியரான செட்டப் வரதுக்கான ஏரியா கிடையாது. இது பிரேக் பண்ணால் தான் அப்சைட் போக வாய்ப்புங்கிற மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு மேலே கீழேயுமா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் நிஃப்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு அப்படி சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோ பிரேக் பண்ணல, ஆனால் ஹை மட்டும் பிரேக் ஆகிருக்கு. இதுபடி பார்த்தா மார்க்கெட் புல்லிஸ்க்கான செட்டப் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ரேஞ்சு இருக்குது. நாளைய பொறுத்தளவுக்கும் இந்த இன்னையோட ஹைக்கும் நேற்றோட லோவுக்கும் இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா செட்டப்பில் தான் இந்த செட்டப் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த ஹேங்கிங் மேன் பிரேக் பண்ணினாலும் அப் சைடு போயிருக்கணும், இல்லை மேலே க்ளோசிங் வந்து ஹேங்கிங் மேன் மேலே பிடித்தாலும் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்படி போகல, மேலே பிரேக் பண்ணிட்டு ஆனால் மிடில் தான் முடிச்சிருக்காங்க, ஆனால் கீழே பிரேக் பண்ணல. இதுபடி பார்த்தா கால் சைடுக்கான ஸ்ட்ராங் செட்டப்லாம் இருக்குது. இருந்தாலும் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மறுபடியும் ஒரு ஸ்பின்னிங் டாப்பு அதுமாதிரி போட்டு தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. சேனல் பேட்டர்னில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்போ இந்த சேனலுக்குள்ளே விட்டு எந்த பக்கம் வருது அந்த பக்கம் போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலில் வந்து இப்போ இந்த டேவோட இந்த இடத்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அப் சைடு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. திருப்பி இந்த டவுனுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த சேனல்லே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி சேனல் செட்டப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணோம்னா இன்றைக்கி போனால் ஹை தான் 23,049 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,133, அடுத்து 23,235. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 22,858 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 22,814 செகண்ட் சப்போர்ட். தேர்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,725 அப்படிங்கிறது நேற்றோட லோ, நேற்றுல முதல் நாளோட லோ. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வைப்போம்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நேற்று மேலே தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். நான் வாலட்டைலாக இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்தல மேலே எங்கேயுமே இருக்கும். அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 850க்கும் 1000 200 பாயிண்ட்ஸ் வந்து 200 பாயிண்ட்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன் தான் இருக்க வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ், அதுக்கெல்ல வாய்ப்பு கம்மி. இது இந்த இடத்து பிரேக் பண்ண பட்சத்தில் இதையும் தாண்டதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த டேவோட லோ இருக்குது பாருங்கள், அந்த 22,814 இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இந்த இடத்து பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த 2 இடமே நோ ட்ரேடிங் ஜோன் தான். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் சப்போர்ட்டு உள்ள இடையில உள்ள இடமும், அதுபோல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ள இடமும் பார்த்திங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துலேருந்து என்ன வேணால் நடக்கலாம். எந்த டைரெக்ஷன்லேருந்து அந்த அப்போல சுச்சுவேஷனால தான் மார்க்கெட் முடிவு பண்ணும். அதனால் மார்க்கெட்டை ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், வாலட்டைலாக இருக்கும். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அதில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நிஃப்டியில் கூட பார்த்திங்கன்னா மேலே பிரேக் பண்ணியிருப்பாங்க, க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுருப்பாங்க இந்த ஹேங்கிங் மேனில். இப்போ பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஆனால் லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க, ஹை க்ளோசிங்கை பார்த்திங்கன்னா மேலே தான் முடிஞ்சிருக்காங்க, நல்லா புல்லிஸ் கேண்டலாக முடிஞ்சிருக்காங்க. இதுபடி பார்த்தா மார்க்கெட் புல்லிஸ்க்கான செட்டப்பில் தான் பேங்க் நிஃப்டியும் பரவாயில்ல முடிஞ்சிருக்கு. இந்த டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா இதோட ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இது வந்து டே கேண்ட் செட்டப் படி. ஆனால் 50 மினிட்ஸ் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,700 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்தது 49,830, அடுத்தது 50,050 அப்படிங்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா வரைக்குது 49,328 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 49,158, அதுக்கடுத்து 48,804 இன்றைக்கி போனால் லோ. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிற ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு, இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு புல்லி செட்டப்பில் தான் இருக்குது, நிஃப்டி தான் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி முடியும். அதனால் இதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இந்த இது நோ ட்ரேடிங் ஜோன், அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில நோ ட்ரேடிங் ஜோன். அதே போல் தான் புட் சைடும் பார்த்தோம்னா டவுன் சைடும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையில நோ ட்ரேடிங் ஜோன். அதுபோல் இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோ வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நிஃப்டியும் சேம், அதாவது இந்த ஹேங்கிங் மேனை ஹையை பிரேக் பண்ணிடுறாங்க, அண்ட் லோவை பிரேக் பண்ணல, மிடில் முடிச்சிருக்காங்க. நேற்று ஹைக்கு மேலே கூட முடிக்கலை. இதுபடி பார்த்தா மார்க்கெட் வீக்கான செட்டப்பில் தான் முடிஞ்சிருக்கு. அதனால் நாளைய மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட இந்த ஹைக்கும் நேற்றோட லோவுக்கும் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நிஃப்டின்னு இதே ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு, சென்செக்ஸும் அதே போல் தான் இருக்குது. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் அது என்ன நடக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 76,338 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 76,483, அடுத்தது 76,764. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 75,721 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 75,531 அப்படிங்கிறது நேற்றோட லோ, அதான் செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முதல் நாள் 75,294. சரி ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். மூணுமே இந்த ரேஞ்சுக்குள்ளே அதுக்கான செட்டப்லாம் இருக்குது. மார்க்கெட்டே வாலட்டைலாக இருக்கும், ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலேயும் கீழேயுமா இருக்கும். பெருசாக பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரிலாம் செட்டப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மாற்றி இருக்கும். அதுபோல் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில வந்து நோ ட்ரேடிங் ஜோன், இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, நிஃப்டியும் சென்செக்ஸும் அந்தளவுக்கு கிளியராக செட்டப்பில் இல்லை. அதேபோல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையில பார்த்தோம்னா நோ ட்ரேடிங் ஜோன், இது பிரேக் பண்ண சொல்ல சின்னதாக ஃபால் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் தேர்ட் வரைக்கும் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு இந்த 480 to 500 ஒரு 200 பாயிண்ட் வந்து அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதுவே நல்ல ரேஞ்சு தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 75,700க்கும் 76,300னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 600 பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.